இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு இறை அரசை பற்றி சிந்திக்கும் வண்ணமாக அழைக்கின்றது. கடவுளுடைய அரசை பற்றி இன்றைய உவமையில் ஆண்டவர் விவரித்து பேசுகின்றார். இந்த கடவுளின் அரசில் பன்முகம் கொண்டவர்களாக நாம் வாழ்கின்றோம். அதில் அந்த தலைப்பில் நாம் பார்க்கும் பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, கசத்துவான் dalam keperbagaian அப்படின்றதில் பார்க்குறோம் எல்லாரும். ஏன்னா சில மலாய் பேசுகிறவங்களும் தவறுதலாக தமிழ் பூசைக்கு வந்துட்டாங்க. இந்த ஒற்றுமையில் பார்க்கும் பொழுது ஒரே கடவுளை நாம் தரிசிக்க வந்திருக்கின்றோம். இந்த திவ்ய திருப்பலியில் நாம் பன்முகம் கொண்டவர்களாக, பல தேவைகள் கொண்டவர்களாக வந்திருக்கின்றோம். அனைத்தையும் ஆவியின் வல்லமையினால் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்முடைய வேண்டுகள் அனைத்தையும் இணைத்து அந்த ஒரே கடவுளிடம் இணைப்பார். நாம் அந்த நேரத்தில் என்ன பேசுவது, என்ன கேட்பது என்றெல்லாம் நமக்கு தெரியாது என்று நாம் பிதற்றம் அடையும் பொழுது இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் அற்புதமாக நம்மிடம் எடுத்து சொல்லுகின்றார். ஆவியானவர் நமக்கு அந்த முதிர்ந்த தன்மையை கொடுப்பார் என்று. ஏனெனில் நாம் பாவிகளாக இருந்தோம், நமது வேண்டுதல்கள் கேட்கப்படுமோ இல்லையோ என்று ஞான நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக செயல்படுவதற்கு இறைவன் தன்னுடைய அன்பை பதிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கைக்குள், நம்முடைய உள்ளத்திற்குள் பதிக்கின்றார். அந்த நமது வாழ்க்கைக்குள் பதிக்கும் பொழுது இன்றைக்கு வீட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். இது கோதுமை மணியை ஆண்டவர் பதிக்கின்றார். ஆனால் அவர்கள் தூங்கும் பொழுது அங்கே கலைகளையும் பகைவன் பதிக்கின்றான் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கவிஞர்கள் பாடுவார்கள், எந்த குழந்தையும் நல்ல பிள்ளைதான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஆனால் அது பெரிய நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்லுவார்கள். அந்த கூற்றுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எப்படி மாற்றம் அடைந்தவர்களாக வர வேணும் அப்படின்னு. நான் பாடணுன்னா ஓடி போயிடுவீங்களோன்னு பயம், அதனால தான் வாசிச்சிட்டேன். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது இன்றைய பொது கருத்தாக தீமாக பார்க்கறது புனித அன்னாளோடு நாம் பயணிக்கின்றோம் என்ற தலைப்பில் பார்க்கிறோம். வாக்கிங் வித் செயின்ட் ஆன் என்று. இது சினடல் சர்ச் அல்லது ஒன்றாக பிரயாணிக்கும் ஒரு திரு அவையாக நாம் சிந்திக்கும் பொழுது நாம் பன்முகம் கொண்டவர்களாக இருக்கின்றோம், பல மொழி பேசுபவர்களாக இருக்கின்றோம், பல இனத்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒரே திரு அவையில் ஒரே பிரயாணத்தில் பங்கெடுக்கின்றோம். அதில் ஆயராக இருந்தாலும் சரி, பாப்பரசராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அனைவரும் எல்லாருமே ஒன்றாக பிரயாணிக்கின்றோம் என்ற தலைப்பில் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வண்ணமாக நம்முடைய முன்னாள் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் அழைத்தார். அதே அழைப்பின் கோட்பாடுக்கு கீழ் நம்முடைய பாப்பரசர் லியோவும் நம்ம எல்லாரையும் வழி நடத்துகின்றார். அந்த ஆவிக்குரிய தன்மையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மலேசிய திரு அவையும் ஒன்று கூடவிருக்கின்றது. அந்த மலேசிய திருவை ஒன்று கூடும் பொழுது நாம் எல்லாரும் 4 காரியங்களில் முக்கியமாக சிந்திக்கவிருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையை பண்படுத்த வேண்டும், நாம் திரு அவையில் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அந்த ஒற்றுமையில் செயல்படும் பொழுது சமுதாயத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம். இதனால் நம்மை சுற்றி இருக்கும் நம்ம சுற்றுச்சூழலை பத்திரமாக பாதுகாப்போம். இந்த தன்மையில் நாம் செயல்படணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையும் அந்த பிரயாணத்தில் அழைத்து வருகிறார்கள். இந்த பிரயாணத்தில் அழைத்து வரும் பொழுது நான் தனியாக பிரிந்து போவேன் என்ற சூழ்நிலை உருவாகக்கூடாது. எப்படியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொடக்க நூலில் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம். புக் ஆஃப் ஜெனசிஸில் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கடவுள் மனிதர்கள் எல்லாம் அற்புதமாக படைத்து வளர்த்து கொண்டு வருகின்றார். மனிதர்கள் எல்லாம் ஒரே மொழி பேசுபவர்களாக ஒரு இடத்தில் வாழ்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களெல்லாம் ஒரு டவர் ஆஃப் பேபிள் கட்டணும், பெரிய நகரம் கட்டணும், அதில் பெரிய மாளிகை கட்டணும், அப்படின்ற உயர்ந்த மாளிகை கட்டணும், கோபுரம் கட்டணும் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது, எப்படி ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு ஏதுவான பாவம் செய்தார்களோ அதே போல் இவர்களும் செய்வதற்கு அங்கே சூழ்நிலை உருவாக்குவதை கடவுள் உணர்கின்றார். ஆகவே அவர்கள் எல்லாம் பல மொழி பேசுபவர்களாக பல திசைகளுக்கு பிரித்து அனுப்புகின்றார் என்றதை நாம் தொடக்க நூலில் புக் ஆஃப் ஜெனசிஸில் 11வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பிரிந்து வாழ்கின்றான் ஆங்காங்கு.
அங்கங்கே இறைவன் அவருடைய இறை தூதுவர்களை அனுப்பி இவர்கள் அனைவரும் அந்த ஒரே பிரயாணத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வருகின்றார். 12 சிறிய இறைவாக்கினர்களையும் 6 பெரிய இறைவாக்கினர்களையும் அனுப்பினார். இவர்கள் எல்லாம் மனமாற்றம் அடைந்து அந்த ஒரே மெசியா நமக்காக பிறக்கப் போகிறார் என்பதனை உள் உணர்ந்து மக்கள் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்தி வருகின்றார். அந்த வழி நடத்தி வரும் பொழுது எப்படியாக வழி நடத்தி வருகிறார் என்று பார்க்கும் பொழுது நமக்கு வேதாகமம் அல்லது பைபிளை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி இந்த வேர்ட் வீட் அப்படின்றத பார்க்கும் பொழுது இறைவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளும் வருகின்றது. அந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பண்பட்டவதாக இருக்கும். இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் செயல்பட முடியும். ஆனால் நாம் பல குணாதிசயங்களோடு இருக்கின்றோம். அந்த குணாதிசயங்கள் அனைத்தும் இறை அன்பில் ஊண்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த இறை அன்பில் ஊண்டப்பட்டதாக நாம் செயல்படும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரே வழிபாட்டுக்கு வருகின்றோம். அந்த வழிபாடு பல அருட்சாதனங்களை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது இந்த திவ்ய நற்கருணை. திவ்ய நற்கருணையில் கடவுளுக்கு நன்றி கூற வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாருமே ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம யாத்திரை பங்கெடுத்து வந்திருக்கிறோம். சில பேர் இங்கே உள்ளவங்கள இந்த பங்கை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம்தான், கடவுளை அவருடைய ஆசிரை நான் பெற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பலவீனங்கள் எல்லாம் இறைவன் ஆசீர்வதித்து நாம் புதுப்படைப்பாக மாறணும். இந்த புனித அன்னம்மாள் ஆலயத்திலிருந்து நான் செல்லும் பொழுது இறைவனுடைய ஆசியை பெற்றவனாக நான் புதுப்படைப்பாக மாற வேண்டும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். அதை பற்றி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் கோதுமையும் வளர்கின்றது, அதாவது நல்ல பண்புகளும் வளர்கின்றன, அதே வேளையில் களைகளும் வருகின்றன, தீமையானதும் வளர்கின்றது. இதை என்ன செய்யறது? உடனே அறுவடை செஞ்சது பிடுங்கி எடுத்துடணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுள் இன்றைக்கு ஒரு நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி 2வது கடிதத்தில் புனித பேதுரு 3வது அதிகாரத்தில் சொல்லுவார், கடவுள் தாளம் தாழ்த்துகிறார். ஏனென்றால் தமிழில் சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நின்று கொள்கின்றார். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், தமிழில் நம்மள இன்னொரு சொல்லுவோம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார். அவர் நல்ல பொறுமையோடு இருக்கின்றார். அதை பற்றி தான் இன்றைக்கு தியான பல்லவியில் பாடணும். அந்த பொறுமையை எதற்காக கடவுள் அந்த பொறுமையாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதனால் அவர்கள் சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்று வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கின்றார். அந்த வாய்ப்புகள் கடவுள் நம்மேல் தண்டனை தீர்ப்பு கொடுப்பதற்கு உடனடியாக எடுக்காமல் காலம் தாழ்த்துகின்றார் என்பதனை நமக்கு விளக்கி சொல்கின்றார். இன்றைக்கு குறிக்கப்பட்ட நம்முடைய இறை நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதிரி பொறுமை உள்ளவராக இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கடவுளுடைய ஆசியை நிறைவாக பெறுகின்றோம். அப்படியாக பெற்று வாழும் பொழுது நம்ம புனித அன்னம்மாள் ஜோக்கிம் இவர்களோடு ஒன்றாக பிரயாணிக்கும் ஒரு திருப்பயணிகளாக பங்கெடுக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்க வேண்டும்? ஆமாம், நானும் பலரோடு சேர்ந்து வாழ்கிறேன். ஆகவே என்னுடைய அந்த பலரோடு சேர்ந்து வாழும் பக்குவம் ஒரு குறிக்கோளுக்காக இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் நம்ம எல்லாரையும் அந்த கடவுளின் அன்பில் நம்முடைய எல்லாத்தையும் படைத்திருக்கிறாரு. அந்த குறிக்கோளுக்காக நாம் செயல்படணும் அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி செயல்படலை இந்த தொடக்க நூலில் உள்ள மனிதர்கள். அதனால தான் அவங்கள பிரித்து விட்டார். அப்போ எப்போ சேர்க்குறாரு கடவுள் எல்லாத்தையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பணியில் நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் பணியில் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா பெந்தெகோஸ்தே தினத்திற்கு நடைபெறுகிறது. அங்கே ஆவியானவர் இறங்குகின்றார். ஆவியானவர் இறங்கும் பொழுது எல்லாரும் ஒரே மொழியை பேசலை, பல மொழிகள் பேசினார்கள். பல ஊரில் உள்ளவங்கள்லாம் ஒன்று கூடி வந்திருந்தார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் பல இடங்களிலிருந்து ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். புனித அன்னம்மாள் உடைய தரிசனம் பெறுவதற்காக, இறைவனின் ஆசியை அவள் நமக்காக வேண்டிக் கொடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் கடவுள் என்ன சொல்வார்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பொறுமையோடு இருக்கின்றோமா? அந்த பொறுமையை பற்றி இன்றைக்கு தியான பல்லவியிலும் நாம் பார்த்தோம், தியான சங்கீதத்திலும். அந்த மாதிரியான பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
எடுத்தமா கமுத்தமான செயல்படுறோமா, இல்லை பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய பண்புகளில் உள்வாங்கி செயல்படுகிறோமா என்று பார்க்கும் பொழுது தாய் திரு அவை இந்த கோணத்தில் நம்மை பிரயாணிக்க அழைக்கிறது. எல்லாரும் ஒருத்தரை பொறுத்து கொண்டு பன்முகம் கொண்டவர்களாக இருக்கின்றோம், பல திறமைகளை கொண்டவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் ஒரு நோக்கத்துடன், கடவுளை மகிமைப்படுத்தும் நோக்கத்துடன் நாம் அனைவரும் பிரயாணிப்போம் அப்படின்ற ரீதியில் பார்க்குறாங்க. எப்படின்னு பார்க்கும் பொழுது அன்றைக்கு டாக்டர் மெலிசா ஷாமினி என்ற ஒரு பயிற்சி கொடுக்க வந்தாங்க. அந்த மெலிசா ஷாமினின்றவங்க சொன்னாங்க, விளக்குகளை பார்க்கும் பொழுது விளக்குகள் பல வண்ணமாக இருக்கிறது, பல கலரில் கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாம் பிரகாசிப்பது ஒரே ஒளியை தான், ஒரே வெளிச்சத்தை தான் பிரகாசிக்கிறது. அதே போல் நம்ம எல்லாருமே பலராக இருக்கின்றோம், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளும் இறை அன்பு இருக்கிறது. அந்த இறை அன்பை தான் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். அந்த இறை அன்பை பிரதிபலிக்க செய்யும் பொழுது நாம் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதனை நாம் தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் இறைவன் நம்ம எப்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்பதனை உள்வாங்கி, நமக்கு பல வகையான திறமைகள் இருக்கிறது, அதை அனைத்தையும் கடவுளுடைய மகிமைக்காக உபயோகிக்க வேண்டும். அந்த மகிமைக்காக உபயோகிக்கும் பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட முடியும் என்பதனை நாம் இந்த திருப்பலியில் இறைவனின் ஆசியை வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.